ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் செம்மையான 5 ஹிஸ்டாரிக்கல் ஹாலிவுட் படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் இதே போல் ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் டப்பட் தமிழான சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டில் வரும். அதில் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மூவி 1959 ரிலீஸ் ஆன பென்ஹார். படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ரோமானிய பேரரசுடைய தளபதியாக ஒருத்தன் இருப்பான். அவனுடைய நண்பன் தான் படத்துடைய ஹீரோவான பென்ஹார். பென்ஹார் ரோமானிய நாட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு பிரச்சனையில ஹீரோடைய ஃபேமிலியை ஹீரோடைய நண்பனையே கைது பண்ணி ஜெயிலில் போட்டுடுறான். ஹீரோவையும் கப்பலில் துடுப்பு போகிற ஒரு இடத்துக்கு அடிமையாக அனுப்பி வச்சிடறான். ஹீரோ அவனுடைய ஃபேமிலியை ரிலீஸ் பண்ண சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கேட்பான். ஆனால் அவனுடைய நண்பன் ஹீரோடைய ஃபேமிலிக்கு ரொம்பவே கொடுமையான ஒரு தண்டனை கொடுத்துட்றான். ஹீரோ அந்த அடிமையாக இருந்த கப்பலேருந்து மீண்டு வந்து அவனுடைய நண்பனை எப்படி பழி வாங்குறான், தன்னுடைய ஃபேமிலியை எப்படி காப்பாற்றுறான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. 1959 செம்மையான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம 2ல் பார்க்க போகிற மூவி 2004 ரிலீஸ் ஆன அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டருடைய மொத்த லைஃப் ஸ்டோரியை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அலெக்சாண்டர் யாரு, அவர் எந்தெந்த நாட்டு மீதெல்லாம் போர் தொடுத்தாரு, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றாரு, அவருடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்றத ரொம்பவே அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலனா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையான ஒரு மோட்டிவேட்டட் மூவி. நம்பர் 3ல் பார்க்க போகிற மூவி 2004 ரிலீஸ் ஆன ட்ராய். படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ட்ராய் அண்ட் கிரேக்கம்னு 2 நாடுகள் இருக்கும். இதில் கிரேக்க நாட்டு அரசனுடைய தம்பி மனைவியை ட்ராய் நாட்டு அரசனுடைய தம்பி காதல் பண்ணி ட்ராய்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இதனால கோபமடைந்த கிரேக்க நாட்டோட அரசரும் அவருடைய தம்பியும் ட்ராய் மேலே போர் தொடுக்கிறாங்க. இந்த போரில் ட்ராய் கிரேக்கர்களை வீழ்த்தி எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே வார்சிங் தான். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்பர் 4ல் பார்க்க போகிற மூவி 1995 ரிலீஸ் ஆன பிரேவ் ஹார்ட். படம் 1300வது வருடத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஸ்காட்லாண்டை இங்கிலாந்து அடிமைப்படுத்தி ஸ்காட்லாந்து மக்களை ரொம்பவே கீழ்த்தனமாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த அடிமைகளில் ஒருத்தராக தான் ஹீரோ வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோவுடைய காதலியை இங்கிலாந்துடைய சோல்ஜர்ஸ் கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிடுறாங்க. இதனால கோபமடைந்த ஹீரோ இங்கிலாந்துக்கு எதிராக சண்டை போட்டு ஸ்காட்லாந்து மக்களுக்கு எப்படி விடுதலை வாங்கி தராரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. முதல்ல சொன்ன பென்ஹார் மூவி மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்கலனா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி 2011 ரிலீஸ் ஆன த ஈகிள். பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மூவி. படத்தினுடைய ஒவ்வொரு சீனுமே சீன் பை சீன் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படத்துடைய ஸ்டோரி நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபீல் குட் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸை பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மறக்காமல் பார்த்துருங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன மூவிஸ் போடலான்றதையும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாத சூப்பர்மேன், அயன்மேன் இந்த மாதிரி டாப் ஹீரோஸுடைய சீப்பஸ்ட் கேஜெட்ஸ் அண்ட் அக்சசரிஸோட லிங்க்ஸையும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள லிங்க் மூலியமாக வாங்கினீங்கன்னா நம்மளுடைய சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பபாய்.